வண்டி பேக் சைடுல இருக்கு. அது வண்டி டேஸ் கோயிங் நாட் யார் we are to consider leave protest like the we are எம்எல்ஏ வர சொல்லுங்கப்பா எதுவும் பேசாதீங்க. எல்லாம் நனைஞ்சு போச்சு. கட்டு பீரோ மெத்த பிரிச்சு எல்லாம் போச்சு. வண்டி பேக் சைடுல இருக்கு. அது வண்டி டேஸ் கோயிங் நாட் யார் we are to consider அண்மை செய்தி. தூத்துக்குடி அருகே கோரப்பள்ளத்தில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக ஸ்தம்பித்து நிற்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கோரப்பள்ளத்தில் அதிக அளவு தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவு பாதித்திருக்கிறது. இதனால் கடந்த 3 நாட்களாக எங்களை யாரும் பார்க்கவில்லை. 3 நாட்களாக மின்சாரம் இல்லை, உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக கூறி வந்த அவர்கள் தற்போது தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்திருக்கிறார்கள். தூத்துக்குடிக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பது தொடர்ச்சியாக வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. 5 மணி நேரத்திற்கு தற்போது வாகனங்கள் எதுவும் தூத்துக்குடிக்கு உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் அவர்கள் எந்திரிப்பதாக இல்லை. அவர்களுடைய கோரிக்கையும் இவர்கள் ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை. எங்களுக்கு உடனடி நிவாரணம் என்றால் மின்சாரத்தை உடனடியாக கொடுங்கள். நாங்கள் 3 நாட்களாக குடிநீர் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வீடுகளுக்கு தண்ணீர் இப்போது வரை போகவில்லை, முழுமையாக தண்ணீராக தான் இருக்கிறது. எனவே அனைத்து பொருட்களும் நாசமாகிவிட்டன. எங்களுக்கு சிறிய நிவாரணம் என்று எதுவும் தர வேண்டாம், உடனடியாக மின்சாரத்தை கொடுங்கள். நாங்கள் சாலை இல்லாமல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 நாட்களாக நாங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ச்சியாக அதிகாரிகளை சந்தித்த போதும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக தற்போது நாங்கள் சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் முழுவதுமாக மின்சாரம் தடைப்பட்டது. அதே போல மொபைல் சேவையும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி உள்ளாக அனைத்து இடங்களிலுமே மொபைல் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது பொதுமக்கள் முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை சாலையின் முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் காவல்துறை மற்றும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் நாங்கள் ஒருபோதும் எந்திரிச்சு செல்ல மாட்டோம் என்று விழாப்படியாக சொல்லிவிட்டார்கள். இதே போல பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இதே தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால தூத்துக்குடிக்கு செல்கின்ற அனைத்து வாகனமே தற்போது ஸ்தம்பித்து நிற்கிறது. அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களாக நாங்கள் அமைதி காத்த பிறகுதான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றும் எங்களை யாரும் அதிகாரிகள் பார்க்கவே இல்லை. இப்போது எங்களை அழைத்து பேசும் அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக எங்களை சந்திக்கவே இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தங்கள் வேதனையை தெரிவிக்கிறார்கள். குழந்தைகளுடன் நாங்கள் 3 நாட்களாக பட்டினியாக இருக்கிறோம் என்றும் தங்கள் வேதனையை தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.